நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும். உங்கள் தொண்டு ஓங்கி வளரணும். 1000 உறவு உன்னை தேடி இங்கே வந்தாலும் வெந்து தணிந்தது காடுக்கு காரணம் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் தான். ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு கண்ணு வந்து சிம்பு அவர்கள், இன்னொரு கண்ணு வந்து ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள். ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான கூல் சுரேஷே இவ்வளோ செய்யும்போது வெந்து தணிந்தது காடு பார்ட் 2வும் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. இன்று திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிறையா உதவிகள்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களால் முடிந்த உதவியாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 5 டாய்லெட்டு அதாவது வீல் சேர்லேயே டாய்லெட் போகிற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு 5 டாய்லெட்டு அந்த வீல் சேர் அது வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு 100 நைட்டி. ஏன்னா வயசானவங்க இவங்க வந்து ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டி, அப்புறம் துண்டு, அப்புறம் மதிய உணவு, இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியாக செய்திருக்கோம். இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து தம்பிகிட்ட வந்து நிறையா பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லை, அதனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. தம்பி வந்து கேகே குக்கிங் சேனல், அந்த சேனலில் உள்ள தம்பி சுனில் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிஞ்சிவாக்கத்தில் முதியோர் இல்லத்துக்கு வந்து டாய்லெட் வசதி இல்லைன்னா, அதனால் டாய்லெட் போகிற மாதிரி வீல் சேர் எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த தம்பியோட உதவியோட அப்புறம் அம்பிகா சொசைட்டி அன்பு அவர்களும் நம்மள்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி நம்மளாம் சேர்ந்து வாங்கி தரலானே அப்படின்னு. அதனால் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த முதியோர் இல்லத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இதெல்லாம் வந்து செய்துட்டு வரேன். இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான கூல் சுரேஷே இவ்வளோ செய்யும்போது நிறையா பேர் பண வசதி படைத்தவர்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லை, இன்று ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுடைய தாயார் இறந்து மறைந்து இன்றோட 2 வருடம் ஆகிறது. ஸோ இந்த 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை அவர்களுக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும், அதனால் ஒரு நல்ல காரியம் செய்வோம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை செய்திருக்கோம். ஸோ எங்களால் முடிந்த உதவியாக இதை செய்துட்டு வரோம். நீங்களும் இந்த மாதிரி இன்னும் நிறைய உதவிகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நடிகர் சிம்புவோட தீவிர ரசிகர் நீங்கள். அவர் படத்தை கையில் ஏந்தி வந்து பார்த்துருக்கோம். புதுசாக இப்போ ஐஸ்வரி கணேஷ் அண்ணன் ஃபோட்டோ கையில் ஏந்திருக்கீங்க. ஏன் அவர் ரசிகராக இப்போ இல்லைங்களா? நீங்கள் ரசிகர்லேருந்து விலகிட்டீங்களா? இல்லை, ரசிகர்லேருந்துலாம் விலங்கல. எப்போவுமே அவர் என்னுடைய மனசுக்குள்ளே தான் இருக்கார். அதற்கு காரணம் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள். அவர் வேறு, சிம்பு சார் வேறெல்லாம் இல்லை, 2 பேரும் ஒன்று தான். வெந்து தணிந்தது காடுக்கு காரணம் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, வெந்து தணிந்தது காடு பார்ட் 2வும் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் சிம்பு அவர்களுக்கும் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்குமே எப்போவுமே ஒரு தொடர்பு உண்டு. இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னுடைய 2 கண்கள், ஒரு கண்ணு வந்து சிம்பு அவர்கள், இன்னொரு கண்ணு வந்து ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள். ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இந்த நலத்திட்டங்கள் செய்துட்டு வரேன். நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும். உங்கள் தொண்டு ஓங்கி வளரணும். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். சரிங்களா? எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லதே. 1000 உறவு உன்னை தேடி இங்கே வந்தாலும் தாய் போலே ஆக முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?